இன்னைக்கு நிலைமையில அப்படின்னு பாத்தீங்கன்னா இஸ்லாமியர்களுடைய எண்ணிக்கை இந்தியாவில வந்து 20 கோடியை தாண்டிட்டாங்க. சோ மிகப்பெரிய அளவுல சேஃப்டியான நாடு, இஸ்லாமியர்களுக்கு மட்டும் இல்லாம மத சிறுபான்மையின அனைவருக்கும் ஒரு சேஃப்டியான நாடு அப்படிங்கறத நம்ம இந்தியா ப்ரூவ் பண்ணிருக்கு. முஸ்லீம்களுக்கு மட்டும் தனியா ஒரு நாடு வேணும் அப்படின்னு கேட்கிறாரு. அதை அப்போ உள்ள காங்கிரஸ் ஏத்துக்கொள்ள மறுக்குது. முகமது அலி ஜன்னா வந்து அனௌன்ஸ் பண்றாரு, எங்களுக்கு வந்து தனி நாடு முஸ்லீம்களுக்கு மட்டும் கொடுக்கணும். அப்படி கொடுத்தீங்க அப்படின்னா ஒண்ணு பிரிக்கப்பட்ட நாடா இந்தியா இருக்கணுமா, இல்ல அழிக்கப்பட்ட நாடா இந்தியா இருக்கணுமா, நீங்க முடிவு பண்ணிக்கங்கன்னு சொல்லிட்டு ஒரு போராட்டத்தை அனௌன்ஸ் பண்றாரு. இதுக்கப்புறம் 1947 சுதந்திரம் அடையுது இந்தியா. அப்ப வந்து பாரதத்தை ரெண்டா பிரிக்கிறாங்க. ஒண்ணு வந்து பாத்தீங்கன்னா பாகிஸ்தானும், ஒன்னு இந்தியாவே பிரிக்கிறாங்க. அந்த 7 கோடி மக்கள்ல 1.5 கோடி மக்கள் இந்துக்களும் 5.5 கோடி மக்கள் தான் பாகிஸ்தானுக்கு போறாங்க. கிட்டத்தட்ட இந்துக்கள் மட்டும் இல்ல, இந்துக்கள், சீக்கியர்கள், பார்சிகள், ஜைனர்கள், பௌத்தர்கள் இவங்களும் இருக்காங்க. அம்பேத்கர் அவர்கள் வந்து காந்திட்ட வந்து என்ன சொல்றாருன்னா, இந்தியா வந்து மதசார்பற்ற நாடு அனௌன்ஸ் பண்ணிட்டீங்க, ஆனா முகமது அலி ஜின்னா வந்து பாகிஸ்தான் வந்து இஸ்லாமிய நாடுன்னு சொல்லிட்டாரு. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில, இஸ்லாமிய நாடா இருக்கக்கூடிய சூழ்நிலையில அங்க உள்ள மைனாரிட்டிஸ்க்கு பாதுகாப்பு கிடைக்குமா? கண்டிப்பா அங்க உள்ள இந்துக்கள் எல்லாம் நம்ம இந்தியாவில கூட்டு வந்து கொண்டு வந்துக்கணும் அப்படின்னு சொல்லி காந்திட்ட அவர் ரெக்வஸ்ட் பண்றாரு. பாகிஸ்தான்ல போய் அவதிப்பட்டதுனால, ரொம்ப கஷ்டப்பட்டதுனால அவங்களுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சு திருப்பி இந்தியால குடியேறதுக்கு கிட்டத்தட்ட 60 வருஷங்களா 3 தலைமுறையில அவங்க வாழ்க்கை இழந்திருக்காங்க. வாழ்க்கை இழந்தவங்களுக்கு கடைசியா அடிபட்டு குத்துயிரும் கொலையுரமா இருக்கிறவங்களுக்கு ஒரு சின்ன மருந்து தான் என்னது, திரு மோடி அவர்களுடைய இந்த சிஏஏ சட்டம். நாரதர் மீடியா உணர்வாளர்களுக்கு வணக்கங்கள். நான் உங்கள் விஜய் சின்னசாமி. இன்று நம்முடன் இணைந்து இருப்பவர் பொலிட்டிக்கல் அனலிஸ்ட் திரு திருக்காலை வெங்கட் அவர்கள். வணக்கம் ஜி. அனைத்து தேசியவாதிகளுக்கும் நாரதர் மீடியா உணர்வாளர்களுக்கும் என்னுடைய பணிவார்ந்த வணக்கங்கள். சிஏஏ குடியுரிமை திருத்த சட்டத்தை பாஜக தேசிய கட்சியானது, அதாவது இந்தியாவில் சிஏஏ சட்டத்தை அமல்படுத்தி இருக்கிறது பாஜக அரசாங்கம். இதற்கு சில கட்சிகளும் சில அமைப்புகளும் சில மதம் சார்ந்த சில அமைப்புகள் கூட இதற்கு எதிர்ப்பு என்பது தொடர்ந்து கொடுத்து கொண்டே வருகிறது. இந்த சிஏஏ சட்டம் அமல்படுத்துவதற்கு முக்கிய காரணமாக நீங்க என்ன பாக்குறீங்க? இதற்கான அவசியம் என்ன? இவர்கள் ஒரு தரப்பு எதிர்ப்பதற்கான காரணமாகவும் நீங்க என்ன பாக்குறீங்க? இதை பத்தி சொல்லணும் அப்படின்னா, நம்ம வந்து சுதந்திரத்துக்கு முன்னாடி என்ன நடந்துச்சுங்கிறத ஒரு வரலாறு ஒரு எளிமையான முறையில சொல்லிடுறேன். 1940 வந்து லாகூர்ல வந்து ஒரு மாநாடு நடக்குது. அப்பதான் ஆல் இந்தியா முஸ்லீம்களுடைய தலைவர் முகமது அலி ஜின்னா முஸ்லீம்களுக்கு மட்டும் தனியா ஒரு நாடு வேணும் அப்படின்னு கேட்கிறாரு. அதை அப்போ உள்ள காங்கிரஸ் ஏற்றுக்கொள்ள மறுக்குது. 5-6 வருஷமா அவர் வேணும் முஸ்லீம்களுக்கு மத அடிப்படையில தனியான நாடு வேணும் அப்படின்னு கேட்கிறாரு. அதை வந்து காங்கிரஸ் ஏற்றுக்க மாட்டேங்கிறாங்க. அந்த விஷயங்கள் ஒரு 5 வருஷமா அவர் போராடிக்கிட்டு இருக்காரு. அப்படி போராடிட்டு இருக்கும்போது என்ன நடக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா, 1946 ஆகஸ்ட் 16 டைரக்ட் ஆக்ஷன் டே, இல்லை அப்படின்னா நேரடி நடவடிக்கை நாள்னு ஒண்ணு நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு முகமது அலி ஜன்னா வந்து அனௌன்ஸ் பண்றாரு. என்ன சொல்றாருன்னா, எங்களுக்கு வந்து தனி நாடு முஸ்லீம்கள் மட்டும் கொடுக்கணும். அப்படி கொடுத்தீங்க அப்படின்னா டிவைடட் இந்தியா கிடைக்கும், இல்லை அப்படின்னா டெஸ்ட்ராய்ட் இந்தியா தான் கிடைக்கும். அப்படின்னா ஒண்ணு பிரிக்கப்பட்ட நாடா இந்தியா இருக்கணுமா, இல்ல அழிக்கப்பட்ட நாடா இந்தியா இருக்கணுமா, நீங்க முடிவு பண்ணிக்கங்கன்னு சொல்லிட்டு ஆகஸ்ட் 16, 1946 ஒரு போராட்டத்தை அனௌன்ஸ் பண்றாரு. அந்த போராட்டத்துல இறங்கி கிட்டத்தட்ட இஸ்லாமிய மத அடிப்படைவாதிகள் எல்லாருமே என்ன பண்றாங்கன்னா, ஏகப்பட்ட மைனாரிட்டிஸ், அதாவது அந்த இடத்துல மைனாரிட்டிஸ் இருக்கக்கூடிய இந்துக்களை இந்த பெண்கள் வந்து மிகப்பெரிய அளவுல பாதிப்புக்கு உள்ளாறாங்க, ஆண்கள் வந்து மிகப்பெரிய அளவுல கொல்லப்படுறாங்க. அப்ப வந்து காந்திகிட்ட போய் ஒரு கருத்து கேட்கிறாங்க. அப்ப காந்தி சொல்றாரு, பொறுமையா இருக்கணும் அப்படின்னு சொல்லி இந்து மக்கள் அனைவருக்கும் வேண்டுகோள் விடுக்கிறார். மிகப்பெரிய அளவுல ஒரு கலவரம் உருவாகி மிகப்பெரிய பாதிப்பை அது உண்டு பண்ணுது. அதுக்கு பேர் வந்து நவகாலி இன்சிடென்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த இன்சிடென்ட்டுக்கு பேஸ் என்னன்னா, முகமது அலி ஜின்னா வந்து முஸ்லீம்களுக்கு தனிநாடு கொடுக்கல அப்படின்னா இந்த விஷயங்கள் கண்டினியூஸா நடக்கும் அப்படிங்கிற ஒரு அறைகோள் விடுக்கிறாரு, ஒரு விஷயத்த சொல்றாரு. இதுக்கப்புறம் 1947 சுதந்திரம் அடையுது இந்தியா. அப்ப வந்து பாரதத்தை ரெண்டா பிரிக்கிறாங்க. ஒண்ணு வந்து பாத்தீங்கன்னா பாகிஸ்தானும், ஒன்னு இந்தியாவே பிரிக்கிறாங்க. மொத்தம் வந்து 1947 முஸ்லிம்களுடைய மக்கள் தொகை வந்து ஒரு ஏறத்தாழ 9 கோடி இருக்குது. அந்த 9 கோடியில 3 கோடி மக்கள் இந்தியாவிலேயே தங்கிடுறாங்க. மிச்ச 5.5 கோடி மக்கள் தான் பாகிஸ்தானுக்கு போறாங்க. அதாவது பாகிஸ்தான்ல உள்ள ஏரியால 7 கோடி மக்கள் அங்க போறாங்க. அந்த 7 கோடி மக்கள்ல 1.5 கோடி மக்கள் இந்துக்களும், கிட்டத்தட்ட இந்துக்கள் மட்டும் இல்ல, இந்துக்கள், சீக்கியர்கள், பார்சிகள், ஜைனர்கள், பௌத்தர்கள், சீக்கியர்கள் இவங்களும் இருக்காங்க. அதுல பெரும்பாலான மைனாரிட்டிஸ் வந்து பாகிஸ்தான்ல உள்ள 1.5 கோடியில கிட்டத்தட்ட 1,40,40,00,000 பேர் வந்து இந்துக்கள் தான். அவங்கள வந்து பாகிஸ்தான்ல போய் அடைக்கல ஆறாங்க. ஏன்னா அவங்களுடைய பூர்வீக பூமி, அதாவது அவங்களுடைய அந்த இடம் வந்து பாகிஸ்தான் நாட்டுல உள்ள இடம் தான். அப்ப வந்து அம்பேத்கர் அவர்கள் வந்து காந்திட்ட வந்து என்ன சொல்றாருன்னா, இந்தியா வந்து மதசார்பற்ற நாடு அனௌன்ஸ் பண்ணிட்டீங்க, ஆனா முகமது அலி ஜின்னா வந்து பாகிஸ்தான் வந்து இஸ்லாமிய நாடுன்னு சொல்லிட்டாரு. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில
இஸ்லாமிய நாடா இருக்கக்கூடிய சூழ்நிலையில அங்க உள்ள மைனாரிட்டிஸுக்கு, அதாவது இந்துக்கள், பார்சிகள், கிறிஸ்தவர்கள், ஜெயினர்கள், பௌத்தர்கள், சீக்கியர்களுக்கு பாதுகாப்பு கிடைக்குமா அப்படிங்கறது உத்தரவாதம் செய்ய முடியாது. அதனால கண்டிப்பா அங்க உள்ள இந்துக்கள் எல்லாம் நம்ம இந்தியாவில கொண்டு வந்துக்கணும் அப்படின்னு சொல்லி காந்திட்ட அவர் ரெக்வஸ்ட் பண்றாரு. அப்ப காந்தியடிகள் என்ன சொல்றாருன்னா, இல்ல நம்ம எப்படி இந்தியாவில் உள்ள சிறுபான்மையினர் பர்டிகுலரா முஸ்லிம்ஸ் எப்படி நல்லபடியா பாத்துக்கிறோமோ அதே மாதிரி பாகிஸ்தான்ல உள்ள மக்கள் வந்து, அதாவது பாகிஸ்தான்ல உள்ள இஸ்லாமியர்கள் கண்டிப்பாக இந்துக்களையும் சிறுபான்மையினர் நல்லபடியா பாத்துக்குவாங்க அப்படின்னு சொல்றாரு. அப்ப அந்த அந்த கருத்துல வந்து அம்பேத்கர் உடன்படாம மீண்டும் மீண்டும் இதை வலியுறுத்துறாரு. அதை காந்தி வந்து ஏற்க மறுக்கிறார். இது நடந்த பிறகு என்ன நடக்குதுன்னா 1947 பாகிஸ்தான் 7 கோடி முஸ்லீம் 7 கோடி பேர் அங்க குடியேறாங்க. அதாவது பாகிஸ்தானை பிரிக்கும் போது உள்ள மக்கள் தொகை 7 கோடி. அதுல 5.5 கோடி இஸ்லாமியர்கள், 1.5 கோடி மத சிறுபான்மையினர். அதுல பெரும்பான்மையான மத சிறுபான்மையினர் யாருன்னு பார்த்தீங்கன்னா இந்துக்கள். ஆனா இந்தியாவில வந்து அதே பீரியட்ல 1947 இந்தியாவுடைய பாப்புலேஷன்ல 10% கீழாக இஸ்லாமியர்கள் இருக்காங்க, 3 கோடி மக்கள் இருக்காங்க. இப்ப என்ன நடக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா, இன்னைக்கு நிலைமையில அப்படின்னு பாத்தீங்கன்னா இஸ்லாமியர்களுடைய எண்ணிக்கை இந்தியாவில வந்து 20 கோடியை தாண்டிட்டாங்க. சோ மிகப்பெரிய அளவுல சேஃப்டியான நாடு, இஸ்லாமியர்களுக்கு மட்டும் இல்லாம மத சிறுபான்மையினர் அனைவருக்கும் ஒரு சேஃப்டியான நாடு அப்படிங்கிறத நம்ம இந்தியா ப்ரூவ் பண்ணியிருக்கு. இதே இது பாகிஸ்தான்ல 1.5 கோடியா இருந்த அந்த இந்துக்கள் வந்து இன்னைக்கு 30 லட்சத்துக்கு கீழே தான் இருக்காங்க. ஒண்ணு. செகண்ட் விஷயம் என்ன பாத்தீங்கன்னா, பெர்சன்டேஜ் வைஸ் இன்னைக்கு பாகிஸ்தானுடைய மொத்த மக்கள் தொகை ஏறத்தாழ 22 கோடி. அதுல 25 லட்சம், கிட்டத்தட்ட 1.5% 2% தான் இந்துக்கள் இருக்காங்க. அப்ப பாகிஸ்தான் உள்ள இந்துக்கள் மிகப்பெரிய அளவுல பாதிக்கப்பட்டதுனால, இந்துக்கள் மட்டும் இல்ல, அந்த மத சிறுபான்மையினர் எல்லாருமே அதுல பெரும்பான்மையானவர்கள் இந்துக்கள். அவங்க பாதிக்கப்பட்டதுனாலதான் இந்த குடியுரிமை திருத்த சட்டம், அதாவது சிஏஏ கொண்டு வந்தது வந்து கிட்டத்தட்ட மிகப்பெரிய அளவுல பாதிப்படைஞ்சவங்களுக்கு ஒரு சின்ன மருந்து போட்ட மாதிரி ஆயிடுச்சு. எப்படி வந்து ஹிட்லர் வந்து யூதர்களை மிகப்பெரிய அளவுல பாதிப்புக்கு உள்ளாக்கினாரோ, அதாவது யூதர்கள் வந்து படுகொலை செய்யப்பட்டனர்ல, அந்த விதத்துக்கு எந்த விதத்துல குறைவில்லாத ஒரு மிகப்பெரிய கொடுமையை சந்திச்சவங்க தான் பாகிஸ்தான்ல உள்ள இந்த மத சிறுபான்மையினர். யாரு? இந்துக்கள், கிறிஸ்தவர்கள், பார்சிகள், சீக்கியர்கள், பௌத்தர்கள், ஜெயினர்கள். அதுல 95% மேல யாருன்னு பாத்தீங்கன்னா இந்துக்கள். சோ இப்படிப்பட்ட கொடுமையை அனுபவிச்சவங்களுக்கு இப்ப வந்து ஒரே தீர்வு என்னன்னு பாத்தீங்கன்னா 2 தீர்வு தான். ஒண்ணு வந்து அந்த நாட்டிலேயே இருக்கணும் அப்படின்னா கத்தி முனையில மதம் மாறி இருக்கணும். அப்படி இல்லை அப்படின்னா அவங்க அகதிகளா வரணும், இல்ல அப்படின்னா அவங்க வாழ்க்கையை முடிச்சுக்கணும். அப்படிங்கிற சூழ்நிலையில நிறைய பேர் இங்க இந்தியாவில வந்து அகதிகளா வந்தாங்க. ஆப்கானிஸ்தானுக்கு போனாங்க, அதே மாதிரி கொஞ்சம் பேர் வந்து பங்களாதேஷுக்கு போனாங்க. இப்படிப்பட்ட சூழ்நிலையில இந்த சிஏஏ கொண்டு வந்தது என்ன ஒரு பெரிய பலன் அப்படின்னா, கிட்டத்தட்ட 50-60 வருஷங்களா 3 தலைமுறையா அகதிகளா இருந்து தங்களுடைய சொந்த நாடு, எதனால சொந்த நாடுன்னு சொல்றேன்னா, அகண்ட பாரதமா இந்தியா வந்து பாகிஸ்தானும் இந்தியாவும் பிரியறதுக்கு முன்னாடி இந்தியாவில இருந்த மக்கள் எல்லாம் பாகிஸ்தான்ல போய் அவதிப்பட்டதுனால, ரொம்ப கஷ்டப்பட்டதுனால அவங்களுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சு திருப்பி இந்தியாவில குடியேறதுக்கு கிட்டத்தட்ட 60 வருஷங்களா 3 தலைமுறையில அவங்க வாழ்க்கை இழந்திருக்காங்க. வாழ்க்கை இழந்தவங்களுக்கு கடைசியா அடிபட்டு குத்துயிரும் கொலையுரமா இருக்கிறவங்களுக்கு ஒரு சின்ன மருந்து தான் என்னது, திரு மோடி அவர்களுடைய இந்த சிஏஏ சட்டம். இது அம்பேத்கர் வந்து 75 வருடங்களுக்கு முன்னாடி கண்ட கனவு வந்து இன்னைக்குதான் நிறைவேறிருக்கு. சோ அப்படி குத்துயிரும் கொலையுரமா இருக்கக்கூடிய அந்த மத சிறுபான்மையினர், அதாவது பாகிஸ்தானோட மத சிறுபான்மையினருக்கு இன்னைக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்கு. அந்த வாய்ப்பை வந்து அதுதான் சிஏஏ. அவங்க குடியேறலாம். 2014 முன்னாடி இந்தியாவில வந்திருந்தா குடியேறலாம்னு. அவங்க சொந்த வீடு, நிலம், இடம் எல்லாத்தையும் தொலைச்சிட்டு எங்க வந்திருக்காங்க? இந்தியாவுக்கு வந்திருக்காங்க. அப்படின்னா அவங்களுக்கு குடியுரிமை கொடுக்கணும் அப்படிங்கிறதுதான். இதுல வந்து இன்னொரு விஷயம் பார்க்கணும். 1947 இருந்து 71 வந்து பாகிஸ்தான் 2ஆ பிரிஞ்சு பங்களாதேஷா பிரியுது. சோ அங்க உள்ள அகதிகளையும் நம்ம வந்து கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆப்கானிஸ்தான்லயும் இதே மாதிரி அகதிகளா போனவங்க, அதாவது ஆப்கானிஸ்தான்ல இதே மாதிரி மத சிறுபான்மையினர் இருந்து கஷ்டப்பட்ட இவங்களுக்கு இந்தியாவில குடியுரிமை கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் கொண்டு வரப்பட்டதா சிஏஏ. இப்ப சிஏஏ பொறுத்தவரைக்கும் எதிர்க்கிறாங்கன்னா 2 காரணம் இருக்கணும். ஒண்ணு, சிஏஏல என்ன சொல்றதுன்னா, இந்த மாதிரி பாதிக்கப்பட்ட மக்களுக்கு அவங்க வந்து குடியுரிமை கொடுக்கணும்னு சொல்றாங்க. அதை இவங்க எதிர்க்கிறாங்களான்னு எனக்கு தெரியல. ஒண்ணு இல்ல அப்படின்னா அந்த மக்களுக்கு இல்ல, யாரு கொன்னாங்களோ அவங்களுக்கும் குடியுரிமை கொடுக்கணும், அதாவது இந்த அளவுக்கு நசுக்கி கொடுமை பண்ணவங்களுக்கு குடியுரிமை கொடுக்கணுங்கிறது 2வது கோரிக்கையா இருக்கணும். இந்த 2 கோரிக்கைகள் என்ன அப்படிங்கிறது தெரியல. அவங்களுடைய உள்நோக்கம் இதுல இருந்தே புரியுது. பாதிக்கப்பட்டு குத்துயிரும் கொலையுரமா கஷ்டப்பட்டு ஹிட்லர் எந்த அளவுக்கு யூதர்களை படுகொலை செஞ்சாரோ அதை மாதிரி மிகப்பெரிய கொடுமையை அனுபவிச்ச பாகிஸ்தானுடைய மத சிறுபான்மையினருக்கு கிடைச்ச ஒரு சின்ன மருந்து என்னது, சிஏஏ. அதை கூட இவங்க எதிர்க்கிறாங்க அப்படின்னா மனிதாபிமானம்ங்கிறது எங்க போயிட்டு இருக்கு அப்படிங்கிறது எனக்கு புரியல.
இன்னொரு விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, எல்லாரும் இன்னொரு விஷயத்தை கேட்கறாங்க. என்னன்னா, இலங்கை தமிழருக்கு ஏன் கொடுக்கல அப்படின்னு. 1947 இந்தியா வந்து பிரியும் பொழுது இந்தியா பாகிஸ்தான் 2ஆ பிரிஞ்சிச்சு. அப்ப பிரியும் பொழுது பாகிஸ்தான் உள்ள மக்களுக்கு மிகப்பெரிய பாதிப்பை, அத பாகிஸ்தான் உள்ள மத சிறுபான்மையினருக்கு பாதிப்பு வந்தவங்களுக்கு கொடுக்கணுங்கிறது தான் சிஏஏ. இலங்கையில் உள்ளவங்களுக்கு ஏன் கொடுக்கல அப்படின்னு கேட்டீங்கன்னா, அப்புறம் இன்னொரு கேள்வி கேட்கலாமே. ஜப்பான், சீனா, அமெரிக்கா, பிரான்ஸ் இந்த மாதிரி நாடுகள்லயும் உள்ள சிறுபான்மையினர் இல்லைன்னா வந்து அங்க உள்ள தமிழர்களோ இல்லைன்னா ஹிந்திக்காரங்களோ இல்லைன்னா வந்து தெலுங்கர்களோ அவங்களுக்கு ஏன் குடியுரிமை கொடுக்க கூடாதுன்னு கேட்கல. இந்தியாவில பிரியாம இருந்த தேசத்துல பிரிவினையின் காரணமாக மிகப்பெரிய கொடுமைகளை அனுபவிச்சவங்களுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு சிறப்பு சட்டம் தான் சிஏஏ. இது மனிதாபிமான அடிப்படையில் நம்ம கூட பக்கத்து வீட்டுல இருந்தவங்க திடீர்னு நாடு பிரிஞ்சு பாகிஸ்தான போறாங்க. அதுல பாகிஸ்தான போகும்போது எப்படி வந்து காந்தி அவர்கள் வந்து 1947 அம்பேத்கருடைய பேச்சு கேட்டு அவர் வந்து அங்க உள்ள இந்துக்களையும் அங்க உள்ள மத சிறுபான்மையினையும் இந்தியா கொண்டு வந்திருந்தாலும் இந்த பிரச்சனையே வந்திருக்காது. அந்த விஷயத்தை அவரு அம்பேத்கர் சொன்ன விஷயத்தை அவரு தவறான ஒரு முடிவு எடுத்ததுனால அங்க மிகப்பெரிய அவலத்தை அவங்க சந்திச்சாங்க. அந்த அவலத்துக்கு ஒரு மருந்து தான் அது சிஏ. அதையும் இலங்கை தமிழர்களுக்கு உள்ள பிரச்சனையை கம்பேர் பண்ண முடியாது. ஏன்னா ஒரு நாடு பிரியும் பொழுது அந்த பிரிவினால ஏற்பட்ட பாதிப்புகளுக்கு ஒரு மருந்து தான் இது. இதுல இலங்கை தமிழருக்கு ஏன் வாய்ப்பு கொடுக்கல? இலங்கையில உள்ள அகதிகள் தான் இருக்காங்க. இலங்கை அகதிகள்ங்கிறது இந்த கதையில வராது. இது தேச பிரிவினை. அதாவது பாகிஸ்தான் இந்தியாவை பிரிஞ்சதுனால பாகிஸ்தான் பங்களாதேஷ பிரியுது. பாகிஸ்தான் பங்களாதேஷ்ல பிரிஞ்சு போன கொஞ்சம் பேர் அகதிகளா போனவங்க இந்தியாவுக்கு வந்தவங்க. அதே மாதிரி ஆப்கானிஸ்தான் போனவங்கனால காந்தாரமா இருந்த ஆப்கானிஸ்தான்ல உள்ள மக்களையும் அகதிகள் அதாவது அங்க உள்ள மத சிறுபான்மையினருக்கு கொடுக்கக்கூடிய இந்த சட்டம் தான் சிஏஏ. சோ இந்த சிஏஏங்கிறது கண்டிப்பா வந்து ஒரு ஒரு மனிதாபிமான அடிப்படையில ஒரு மனுஷனா பிறந்து எல்லாருமே கண்டிப்பா இந்த மாதிரி கொடுமைகளை அனுபவிச்சவங்களுக்கு அதை கொடுக்கணும் அப்படிங்கிறத சொல்லுவாங்க. மனிதாபிமானமே இல்லாம இருக்கிறவங்க மட்டும்தான் இந்த சிஏவை கடுமையா எதிர்ப்பாங்க அப்படிங்கிறத என்னுடைய கருத்து. இதுல இன்னொரு விஷயமும் முக்கியமா சொல்லணும். என்னன்னு பாத்தீங்கன்னா, பங்களாதேஷ்ல வந்து கிட்டத்தட்ட எவ்வளவு பாப்புலேஷன்ல வந்து அவங்க 1971 இந்துக்கள் இருந்தாங்களோ ஒரு 20% இந்துக்கள் வந்து 1971 இந்துக்கள் இருந்தாங்க. இன்றைய நிலைமையில 10% கீழே இருக்காங்க. சோ அங்கேயும் கூட பாத்தீங்கன்னா மத சிறுபான்மையினர் மிகப்பெரிய அளவில் நசுக்கப்படுறாங்க அப்படிங்கிறதுக்கு ஒரு எடுத்துக்காட்டு. அதனாலதான் பங்களாதேஷ், பாகிஸ்தான் அங்க ரெண்டும் தாண்டி ஆப்கானிஸ்தான்லயே அங்கிருந்து அகதிகளா போனவங்க 3 பேருக்கும் வாய்ப்பு கொடுக்குறாங்க. இதையும் மற்ற விஷயங்களையும் நீங்க வந்து கம்பேர் பண்ண முடியாது. இது மிகப்பெரிய அளவுல பாதிப்பை ஏற்படுத்தின ஒரு விஷயத்துக்கு ஒரு மருந்து அப்படிங்கிறது தான் என்னுடைய கருத்து. இதை எதிர்க்கிற ஒவ்வொருத்தரும் பாத்தீங்கன்னா ஒரு மனிதமான ஒரு முறையில இருக்காங்க அப்படிங்கிறது தெல்ல தெளிவா தெரியுது. இன்னொரு விஷயம் என்னன்னா, இதை எதிர்க்கிறவங்களுக்கோ இல்ல இந்த போராட்டத்தில் இறங்குறவங்களுக்கோ உண்மை தெரியாதுன்னு நம்ப தயாரா இல்ல. அவங்களுடைய உள்நோக்கம் வேற இருந்தா மட்டும்தான் இதை எதிர்ப்பாங்க. வரலாறு தெரியாதவங்களா இருந்தாங்க அப்படின்னா அவங்க பொய் சொல்றாங்கன்னு அர்த்தம். இந்த வரலாறு உலகத்துக்கே தெரியும். நான் சொன்ன தரவுகள் பாகிஸ்தான்ல 1.5 கோடியா அதாவது 20% இருந்தவங்க இன்னைக்கு 2% கீழே இருக்காங்க. பங்களாதேஷ் 20% கீழே இருந்த இந்துக்களுடைய எண்ணிக்கை இன்னைக்கு 10% கீழே வந்தாச்சு. ஆனா இந்தியாவில பாத்தீங்கன்னா 9.8% தான் 1947 இஸ்லாமியர்கள் இருந்தாங்க. ஆனா இந்திய நிலைமையில அவங்களுடைய சதவீதம் 15க்கு மேல இருக்குது ஏறத்தாழ. அப்படி இருக்கும் பொழுது அந்த நாட்டுல என்னுடைய தரவுகள் தெளிவா ஒரு விஷயத்தை சொல்லி கொடுக்குது. என்னன்னு பாத்தீங்கன்னா, மத சிறுபான்மையினருக்கு பாகிஸ்தானும் பங்களாதேஷும் ஆப்கானிஸ்தானும் பெரிய அளவுல சப்போர்ட் பண்ணல அப்படிங்கிறது தெளிவா தெரியுது. அதனாலதான் இந்த சிஏ கொண்டு வந்தது. அவங்க எல்லாருக்கும் ஒரு வரப்பிரசாதம். இது ஒரு மனிதாபிமான அடிப்படையில் அனைவரும் ஏற்றுக்கொள்ள வேண்டும் அப்படிங்கிறதா என்னுடைய தாழ்மையான கோரிக்கை. தமிழ்நாட்டுல நடந்த ஒரு கிரிக்கெட்ல பாகிஸ்தானை ஆதரித்து சில பேர் இங்க கோஷமிட்டாங்க அந்த கிரிக்கெட் மைதானத்துல. அவங்கெல்லாம் ஏன் பாகிஸ்தான்ல இந்து மக்கள் வந்து குறைஞ்சாங்க, அங்க இருந்த சிறுபான்மையினர் வந்து ஏன் இன்னும் குறைஞ்சுக்கிட்டே இருக்காங்கன்னு சொல்லி ஒரு சமூக வலைதளங்கள்ல கூட ஒரு கேள்வி கேட்காதவங்க இங்க வந்து சிஏஏ எதிர்த்து போராடிக்கிட்டு வருவதை நம்ம வந்து ஒரு வேடிக்கையாகவும் மன வேதனையாகவும் தான் பார்க்க முடிகிறது. உங்களுடைய பல பதில்கள் அவர்களுக்கு தெளிவை ஏற்படுத்தும்னு நாங்க நம்புறோம். நாரதன் மீடியாவுடன் பல தகவல்களை பகிர்ந்து கொண்ட உங்களுக்கு நாரதன் மீடியா சார்பாக மிக்க நன்றி. நன்றி.